வணக்கம் நண்பர்களே. இப்போ சுற்றுந்தழால வந்து 3 குறள்கள் பார்த்தோம். இப்ப இது வந்து 4வது குறள். 4வது குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, சொல்றாரு, "சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகுதல்." சுற்றங்கள் நம்மள சுற்றி இருக்க வாழ்தல், ஒழுகுதல், சுற்றப்பட ஒழுகல். சொல்றாரு, "செல்வம் தான் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன்." அப்ப நல்ல செல்வம் இருக்கு. நம்ம நல்ல ஒரு செல்வத்தோட அப்படி இருக்கும் பொழுது, அந்த செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன். எப்போம்னா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகு. அது செல்வம் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு சுற்றங்களும் அப்போ நமக்கு வந்து அந்த சுற்றங்களும் வந்து நம்மள சுற்றி வந்து இருக்கணும். சுற்றங்களும் வந்து நமக்கு இருக்கணும். அதத்தான் அவர் சொல்றார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். நீ ஒரு நிறைய வந்து பெரிய பணக்காரனா இருக்க, பெரிய செல்வந்தனா இருக்க அப்படிலாம் இருந்தாச்சுன்னா, நீ வந்து அந்த அந்த சுற்றம் வந்து அவங்க வந்து உன்னை சுத்தி வந்து இருக்கணும். அதுக்காக எப்பவும் வந்துகிட்டு வீட்டுல வந்துகிட்டு விருந்தாளி வரவும் போகவும் அந்த அர்த்தம் இல்ல. நம்மள சுற்றி வந்து அந்த சுற்றத்தார்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு ஏஜ் வரும்பொழுது வந்து அந்த சுற்றத்தாருடைய பயம் வந்து அப்பதான் நமக்கு வந்து தெரியும். அவங்கள வந்து அவங்க நம்மள காப்பாத்துறது ஒண்ணு பெரியவர்கள் ஆயிட்டாங்கன்னா, அந்த சுற்றத்தார் வந்து நமக்கு எவ்வளவு பெரிய துணையா நின்னு காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பந்தான் நடக்கும். அந்த சுற்றத்தார்களுடைய பிள்ளைகள் வந்து நமக்கு எப்படி வந்து அ நம்மள வந்து அவங்க வந்து காப்பாத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு தகராறு வருது. ஏதோ ஒருத்தர் வந்து தவறுதலாக ஒண்ணு சண்டைக்கு வராங்கனாலும், அன்னைக்கு வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் தான் அவனுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஆக சிலவன் வந்து பெரிய செல்வத்த வச்சிருப்பான். சுற்றத்தார் பக்கத்துல இருக்க மாட்டான். அப்ப அவனுக்கு வந்து இவ்வளவு பெரிய செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது இல்லாம போயிரும். அதனால தான் ஒரு இந்த குறள்ல அந்த வார்த்தையிலேயே நீங்க வந்து பார்க்கணும். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றதால் பெற்றதால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த சுற்றத்தாள் அதுல வந்து இத்தாள் அப்படின்னு பெற்றத்தால் பெற்ற பயன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, அடுத்த குறள் என்ன?